வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோஸில் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு பேசிக்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேசிக்ஸ் வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் அந்த பேசிக்ஸ் வீடியோ இருக்கும். பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக்ஸ் வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம் இருக்குது, ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடு இருக்குது, ஸோ ஒரு லோடு கொடுக்கும்போது அந்த பீம் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், அதனோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் பீமுக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபர்தராக நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஒரு பீம். ஓகேங்களா? ஸோ ஏபி அப்படிங்கிற ஒரு பீமை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லோடு உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டாட்டட் லைனில் போட்டிருக்கிறது நியூட்ரல் ஆக்சியஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நியூட்ரல் ஆக்சியஸ் அப்படின்னா ஸோ அதுதான் உங்களுக்கு சென்டர். ஓகேங்களா? எக்ஸாக்ட் உங்களுக்கு சென்டர். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆகாது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனோ எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஜீரோ. ஓகேங்களா? அந்த நியூட்ரல் ஆக்சியஸ் வந்து உங்களுக்கு பீம் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக அதனுடைய இடத்துல இருக்கும். ஓகேங்களா? லோடு எக்ஸ்டர்னல் லோடு ஆக்ட் ஆகுது. இதுதான் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன். ஸோ எப்போ ஒரு லோடு எக்ஸ்டர்னலாக ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது அந்த பீம் என்ன ஆகுங்க, வளைய ஆரம்பிக்கும். ஸோ டிஃப்ளெக்டட் பீமோடைய ஷேப்பை தான் நான் இங்கே இலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் ஏபி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏ டேஷ் அண்ட் பி டேஷ்னு ஆகும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் ஒரு கோ ஷேப்புக்கு உங்களுக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுடைய அந்த டிஃப்ளெக்ஷன் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கோ ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது டேஷட் லைனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டேஷட் லைன்ஸில் ஏ டேஷ் அண்ட் பி டேஷ்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து எலாஸ்டிக் கோவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் அப்படியே கான்செப்ட்ஸ் இங்கே கீழே சொல்லிட்டு வந்துடுறேன். The curve which is obtained from the original neutral axis of the beam due to the application of the external load on the beam. அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ லோடு அப்ளை ஆகிறனால இந்த ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கோவ் ஷேப்பாக ஆகுது. ஸோ இந்த டிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். பட் ஆனால் லோடு அப்ளை ஆகிறனால இது ஒரு கோவ் ஷேப்பில் மாறுது. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் கோவ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் த எலாஸ்டிக் கோவ். சிம்பிள் டெஃபனேஷன். அதாவது ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குங்க, லோடு அப்ளை ஆகிறனால உங்களுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதை தான் எலாஸ்டிக் கோவ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் தட் எலாஸ்டிக் கோவுக்கு இடையில இருக்கிற அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? சிம்பிள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் த எலாஸ்டிக் கோவ். ஓகேங்களா? ஸ்லோப் அப்படின்னா என்ன? ஸ்லோப் அப்படின்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் உங்களுக்கு வந்து அது தமிழில் சொல்லணும் அப்படின்னா கோணம், அதாவது ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் த டேஞ்சன்ட் ட்ரான் அட் எனி பாயிண்ட் ஆன் த எலாஸ்டிக் கர்வ். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு எலாஸ்டிக் கர்வ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த பாயிண்ட்னாலும் ஓகேங்களா, அந்த எலாஸ்டிக் கர்வில் எந்த இடத்துலனாலும் நம்ம ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸுக்கும் நம்ம வரைஞ்ச இந்த டேஞ்சன்ட் லைனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லோப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்லோப் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் த ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ். அந்த டேஞ்சன்ட் எங்கே வரைகிறோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் கர்வில் அட் எனி பாயிண்ட் எந்த இடத்துலனாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லோப்புன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பீம் வந்து பெண்ட் ஆகும்போது ஸோ அதில் ஃபார்ம் ஆகிற எலாஸ்டிக் கர்வ் அப்படின்னா என்ன, டிஃப்ளெக்ஷன்னா என்ன, ஸ்லோப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பீமுக்கும் நம்ம ஸ்லோப் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும், டிஃப்ளெக்ஷன் எந்த இடத்துல இருக்கும், அது எந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும், எந்த இடத்துல ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து டேபிளர் ஃபார்மில் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற இது அந்த டேபிளை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சின்ன கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டு போயிடலாம். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன?
ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த மூமெண்ட் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அ யூனிட் ரொட்டேஷன்ஸ் ஆர் அ ஸ்லோப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை படித்தா உங்களுக்கு புரியலைன்னா விட்டுருங்க. ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டிஃப்னஸ் ஒரு பீமுடைய உறுதித்தன்மையை தான் நம்ம ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பீமுடைய லென்த்து அண்ட் தென் அது எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகும், அந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அந்த பீமுடைய ஸ்டிஃப்னஸ். சிம்பிளாக சொல்லலாம். இப்போ ஒரு 5 மீட்டர் பீம் இருக்குதுன்னு வைங்களேன், லென்த் ஆஃப் த பீம் வந்து 5 மீட்டர் அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 50 mm அலோவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? 5 சென்டிமீட்டர் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 5 சென்டிமீட்டர் டிவைடட் பை 5 மீட்டர் ஸோ போட்டிங்க அப்படின்னா அதுதான் அந்த பீமுடைய ஸ்டிஃப்னஸ், ஓகேங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் டிவைடட் பை த லென்த் ஆஃப் த பீம் ஆர் ஸ்பேன் ஆஃப் த பீம், ஓகேங்களா? ஸ்டிஃப்னஸ் ஜஸ்ட்டு வந்து அதனுடைய இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இன்னும் போக போக உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கான்செப்ஷுவலாக உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு இந்த ஒய் அப்படின்னா அதை நம்ம டிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், ஓகேங்களா? ஒய்யை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆய்லருடைய பெர்னாலி ஈக்குவேஷன், அதாவது பீமுடைய ஃப்ளக்சுரல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? பீம் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சர் அதாவது பெண்ட் ஆகும்போது ஆய்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறாரு. அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன், ஸ்லோப்பு, மூமெண்ட்டு, ஷியர் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அதை வச்சு ரிலேட் பண்ணுறாரு பாருங்களேன். ஆய்லருடைய பெர்னாலி ஃப்ளக்சுரல் ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. EI இன்ட்டு d2y டிவைட் பை dx2 இஸ் ஈக்குவல் டு மூமெண்ட், பெண்டிங் மூமெண்ட். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒய் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன், ஓகேங்களா? EI இன்ட்டு ஒய். ஸோ இந்த டேர்முக்கு இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? டிஃப்ளெக்ஷன். ஸோ நான் டிஃப்ளெக்ஷனை ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரெஷன் பண்ணனா அதுதான் என்னங்க, ஸ்லோப்பு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ளெக்ஷனை நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணினேன் அப்படின்னா அது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்லோப்பு அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோப்பை, ஸோ dy பை டிஎக்ஸை எகெயின் நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதாவது dy பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, ஸ்லோப்புன்னு தெரிஞ்சிருச்சு. எகெயின் நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? d பை டிஎக்ஸ் ஆஃப் dy பை டிஎக்ஸ். ஸோ எகெயின் உங்களுக்கு என்ன ஆகும், d2y டிவைடட் பை dx2ன்னு மாறுங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்களா அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா? ஸோ EI இன்ட்டு ஒய் அப்படிங்கிறது மூமெண்ட், அதாவது டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்ம். இது ஈக்குவேஷனு. டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஸ்லோப்பு. அண்ட் தென் ஸ்லோப்பு அது dy பை டிஎக்ஸை தான் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அண்ட் தென் ஸ்லோப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினீங்க எகெயின் எக்ஸை பொறுத்து அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பெண்டிங் மூமெண்ட், ஓகேங்களா? பெண்டிங் மூமெண்ட் எகெயின் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினீங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஷியர் ஃபோர்ஸ் எகெயின் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா லோட். இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கேட் எக்ஸாமில் உங்களுக்கு இதை வந்து கான்செப்சுவலாக கேட்பாங்க, ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்கங்க, அது டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ கொடுத்துருவாங்க, ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளவா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுலேருந்து இப்போ ஒரு ஒன்றும் இல்லைங்க. ஸோ 3x³ 2x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, ஸோ இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க, டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க, பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஸோ இதையவே ஒய்யை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்லோப் கிடைக்கும், அது இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பெண்டிங் மூமெண்ட். அப்போ இதைவே 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கான்செப்ஷுவலாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ளெக்ஷன், ஸ்லோப்பு, பெண்டிங் மூமெண்ட்டு, ஷியர் ஃபோர்ஸஸ், லோடு, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. டபுள் இன்டகிரேஷன், மெக்கலஸ் மெத்தடு, மோர்ஸ் ஏரியா மெத்தடு, அண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூனிட் மெத்தடு, கான்ஜுகேட் பீம் மெத்தடுன்னு சொல்லிட்டு 5 மெத்தட் இருக்குது. ஸோ அதில் நமக்கு மொமெண்ட் ஏரியா மெத்தடு தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. டபுள் இன்டகிரேஷன், மெக்காலஸ் எல்லாம் நம்ம இதிலேயே முடிஞ்சிருது. ஸ்ட்ரெயின் எனர்ஜி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஓகேங்களா? வேணும் அப்படின்னா மீதி இருக்கிற மெத்தட்லேயும் நம்ம ஜஸ்ட் ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்ன மெத்தட்ஸ் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ பீம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மொமெண்ட் ஏரியா மெத்தட், ஓகேங்களா? ஸோ அது 2 தியரம் பேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இல்லை நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம அந்த பீம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏபி அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற பெண்டிங் மூமெண்ட்டோடைய ஏரியா, ஓகேங்களா? அதை கால்குலேட் பண்ணி ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் பிட்வீன் உங்களுக்கு ஏ அண்ட் பி டிவைடட் பை
இஐ ஓகேங்களா, அதை டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தீட்டா ஏபி, அதுதான் உங்களுக்கு மோர்ஸ் தியரத்துடைய 1. மோர்ஸ் தியரம் 2 என்ன வேணும் அப்படின்னா, ஸோ அந்த இப்போ 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தீங்களா, இன்ட்டு அந்த சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இஐ. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு கேட்குறது இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தியரம் 1 தியரம் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸு, ஒவ்வொரு டைப் ஆஃப் பீமுக்கும் உங்களுக்கு ஸ்லோப் எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும், எந்த இடத்துல மினிமமாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் எந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும், எந்த இடத்துல மினிமமாக இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த இதிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. கான்செப்ஷுவலாகவும் கேட்பாங்க, இல்லைல்ல ப்ராப்ளமேட்டிக்காகவும் உங்களுக்கு கேட்பாங்க. கேன்டிலிவர் பீம்னா என்ன, ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு ஒரு எண்டு ஃப்ரீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லோப் எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல மினிமம் பார்த்துலாம். 0 அட் ஃபிக்ஸ்டு எண்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆங்கிளே உங்களால் சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஏதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுங்களா, இங்கே தான் உங்களுக்கு ஆங்கிளே ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ்டு எண்டு பக்கத்தில் உங்களுக்கு ஸ்லோப் 0. பட் ஆனால் ஃப்ரீ எண்ட் பக்கத்தில் உங்களுக்கு என்ன ஆகும், போக போக உங்களுக்கு ஸ்லோப்போட வேல்யூ ஆங்கிள் பார்த்தீங்களா இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே வருதுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லோப் அப்படின்னா புரியுதுங்களாங்க, இந்த பீமுக்கும் இந்த டிஃப்ளெக்ஷன் ஷேப்புக்கு இடையில இருக்கிற ஆங்கிள். ஓகேங்களா. ஆங்கிள் வந்து உங்களுக்கு இங்கே தான் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஃப்ரீ எண்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்லோப்போட வேல்யூ இருக்கும். ஃபிக்ஸ்டு எண்டில் உங்களுக்கு ஆங்கிளே ஃபார்ம் ஆகாது, 0. ஓகேங்களா. வேறு டிஃப்ளெக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் எங்கெங்கே மேக்ஸிமமாக இருக்கும், சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு ஃப்ரீ எண்டில் டிஃப்ளெக்ஷன் இருக்குமா, மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா. மேக்ஸிமம் அட் ஃப்ரீ எண்ட். பட் ஆனால் ஃபிக்ஸ்டு எண்டு பக்கத்தில் டிஃப்ளெக்ஷன் இருக்காங்களா, வளைவே பார்க்க முடியாது உங்களால். அதனால் 0 அட் ஃபிக்ஸ்டு எண்ட் அண்ட் மேக்ஸிமம் அட் ஃப்ரீ எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பீம் இப்படி தானங்க இருக்கும், டிஃப்ளெக்ஷன் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், இந்த இடத்துல. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நல்ல கான்செப்ட் பாருங்களேன். ஸ்லோப் பாருங்களேன், ஸ்லோப் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், பக்கத்தில் தானே. உங்களுக்கு சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்லோப் வந்து இருக்கும், மேக்ஸிமம் அட் சப்போர்ட். ஓகேங்களா. ஸ்லோப் வந்து ஆங்கிள் இங்கே தாங்க அதிகமாக ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா, 0. ஏன்னா இந்த மிட் ஸ்பேனில் வரும்போது இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு பாருங்கள், இந்த இடத்துல 0 ஆங்கிள். ஸோ 0 அட் மிட் ஸ்பேன் அண்ட் மேக்ஸிமம் அட் சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்லோப்புக்கு. டிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது சேம் அதே தாங்க. டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்காது. ஓகேங்களா. கம்பேர்ட் டு உங்களுக்கு சென்டர் போர்ஷனில் தான் உங்களுக்கு மிட் ஸ்பேனில் தான் மேக்ஸிமமாக டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. சப்போர்ட் பக்கத்தில் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ ரொம்ப கம்மி. ஓகேங்களா. வளையிறது பார்த்தீங்களா கம்மியாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு அதிகமாக வளையுது. ஓகேங்களா. அண்ட் தென் ப்ராப்பர்டு கேன்டிலிவர் பீம். ஸோ இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ப்ராப்பர்டு அப்படின்னா என்னது, ஃப்ரீ எண்டில் கேன்டிலிவர்லேயே ஒரு ஃப்ரீ எண்டில் ஒரு சப்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இங்கேயும் அதே கான்செப்ட் தாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு எண்டு பக்கம் எங்கேயுமே நீங்கள் ஃபிக்ஸ்டு எண்டு இருந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ஸ்லோப் என்னவாக இருக்குங்க, ஸ்லோப் அந்த இடத்துல தான் 0வாக இருக்கும். 0 அட் ஃபிக்ஸ்டு எண்டு. அண்ட் தென் மேக்ஸிமம் எங்கே இருக்கும், கண்டிப்பாக ப்ராப்பர்ட் எண்டில் தான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்லோப் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஃபிக்ஸ்டு எண்ட் பக்கத்தில் உங்களுக்கு வளைய விடாது. அதனால் உங்களுக்கு அங்கே தான் டிஃப்ளெக்ஷன் 0. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோடு எங்கேவா இருக்குதோ அங்கே ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு கீழே தான் உங்களுக்கு அதிகமாக வளையும் அப்படிங்கிறத ப்ராப்பர்ட் கேன்டிலிவர் சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு பீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஃபிக்ஸ்டு பீம். ஏன்னா இது ஏகப்பட்டது, இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபிக்ஸ்டு பீம்னா ரெண்டு எண்டுமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா. ஓகே. 0 அட் சப்போர்ட் அண்ட் மிட் ஸ்பேன். அதாவது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பீமில் உங்களுக்கு ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால ஸ்லோப் வந்து ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஆங்கிளே உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. சரிங்களா. ஸோ அதனால் 0வாக இருக்கும் எங்கே, அட் சப்போர்ட்லேயும் அண்ட் மிட் ஸ்பேன்லேயும் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. சப்போர்ட் ஆகட்டும் இல்லை இந்த மிட் ஸ்பேன் ஆகட்டும், ஒரு எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 0 தான். அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வராது. ஏன்னா எதனால், ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறனால உங்களுக்கு வளைய விடாது. ரெண்டு சப்போர்ட்லேயும் டிஃப்ளெக்ஷன் 0வாக தான் இருக்கும். இப்போ எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடு எங்கே ஆக்ட் ஆகுதோ, அதாவது மிட் ஸ்பேனில் தான், இந்த இடையில தான் உங்களுக்கு வளைய விடும். ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் ஷேப்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேங்களா. உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பீமில் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு எண்ட் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான் ஆரம்பிக்கும், முடியும் போது இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி தான் முடியும். சரிங்களா. ஸோ அதனால் மிட் ஸ்பேனில் தான் உங்களுக்கு மேக்ஸிமமான டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரிங்களா. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கான்செப்சுவலாக வீடியோ கேட்பாங்க, அதாவது கான்செப்ட்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பீமுக்கும் ஸ்லோப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அண்ட் தென் வந்து டிஃப்ளெக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நாள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு வீடியோவில் நியூ கான்செப்டோட பார்க்கலாம்.